தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. மேய்ப்பனில்லாத ஆடுகள் நாம் மேய்ந்து சிதறுகின்றோமே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. பயிரோ விளைந்து நிற்குதே, அறுப்புக்கு ஆட்கள் இல்லையே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இந்துமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா
ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும், 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி தரும் தீபமாய் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பாகம். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. பொதுவாக அசைவு ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு பட்டணத்தில் ஏற்படும் என்றால் அந்த பகுதியிலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு பூகம்பம் அல்லது நிலநடுக்கம் ஒரு பகுதியில் ஏற்படும் என்றால் அந்த இடத்துல அநேக பொருள் சேதங்கள் ஏற்படும். அதே போல அநேக உயிர் சேதங்கள் ஏற்படும். அந்த பகுதியில் வசிக்கிற அநேக ஜனங்கள் பாதிப்பை அடைவார்கள். ஒரு அசைவு அங்கு வசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. அதே போல பல குடும்பங்களிலே எதிர்பாராத பிரச்சனைகள் அல்லது எதிர்பாராத இழப்புகள் அல்லது எதிர்பாராத பண கஷ்டங்கள் அல்லது தொழிலில் ஏற்படுகிறதான நஷ்டங்கள் பல குடும்பங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து பல குடும்பங்களிலே அசைவை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒரு சகோதரி தன்னுடைய வாட்ஸ்அப்பில் இவ்விதமாக அவர்கள் மெசேஜ் வைத்திருந்தார்கள், இந்த உலகத்திலே எனக்கு வாழ பிடிக்கவில்லை. அந்த சகோதரி நான் நேரடியாய் பார்க்கும்போது அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், ஏன் இப்படி நீங்கள் இந்த செய்தியை வைத்தீர்கள் என்று சொல்லி. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் கடந்த வாரத்திலே மரித்து போனார்கள். ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எங்கள் அம்மா தான் என்னை நடத்தினது. மற்றும் என்னுடைய வீட்டில் ஒரு நல்ல காரியம் அல்லது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் என்னுடைய தாயார் தான் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துவார்கள். கடந்த வாரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். ஆகவே என் தாய் இல்லாத ஒரு உலகத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆகவேதான் நான் இந்த உலகத்திலே வாழ விருப்பமில்லை என்று சொல்லி நான் செய்து வைத்தேன் என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு சகோதரனுடைய
வீட்டில் ஏற்படுகிற ஒரு இழப்பு அந்த சகோதரி அந்த குடும்பத்தை என்ன செய்கிறது? அசைத்து விடுகிறது. அதே போல பல நேரங்களிலே மனிதருடைய வாய்களிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை அசைத்து விடுவதை நாம் பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என்னுடைய பவர் என்ன தெரியுமா, நான் நினைச்சா உன்னை அட்ரஸே இல்லாம போக பண்ணிடுவேன், நான் நினைச்சா உன் தொழிலை அழிச்சிருவேன், நான் உன் பிள்ளைகளை நான் நினைச்சேன்னா உன் பிள்ளைகளை அழிச்சிருவேன்னு சொல்லி பலர் என்ன செய்வார்கள்? நமக்கு சவால் விடுவார்கள். உன்னை அசைத்து விடுவேன் என்று சொல்லி சவால் விடுவார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் உங்களை பார்த்து இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ அசைக்கப்படுவதில்லை, யாரும் உன்னை அசைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை உங்கள் முன்பதாக நான் நிறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48 இந்த 2 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். 48வது வசனத்திலே, ஒரு மனிதன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அவன் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறான். அப்படி வீடு கட்டும் பொழுது பெருவெள்ளம் வருகிறது, நீரோட்டம் வருகிறது, அதன் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. யாரை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது என்றால், 47வது வசனத்திலே, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். யார் அசைக்கப்படுவதில்லை? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி, வேதத்தில் சொல்லிருக்கிற வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை அசைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஏராளம், பிரசங்கம் கேட்கிறவர்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மிக மிக குறைந்து காணப்படுகிறார்கள். இந்த நாட்களில் ஏராளமான செய்திகள் ஒரு டிவிகளிலே நாம் பார்க்கிறோம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆலயத்திலே நாம் கடந்து சென்றால் அங்கும் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், பிரசங்கங்கள் ஏராளமாய் நாம் கேட்கிறோம். ஆனால் அதன்படி நாம் நடக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்துல யாரும் அசைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம், நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? ஒரு பொய் சொல்லக்கூடாது, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அதே போல மற்றவர்கள் மேல நம்ம அன்பாக இருக்க வேண்டும், யார் மேலேயும் கசப்பா இருக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை ஒருவேளை நாம் வேதத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நம்மால் பொய் சொல்லாமல் இருக்க முடிகிறதா? ஒருவேளை நம்மால் ஒருவேளை லஞ்சம் வாங்காமல் இருக்க முடிகிறதா? நம்மால் ஒருவேளை மற்றவர்கள் மேல அன்பு கூறாமல் கசப்பில்லாமல் நம்மால் வாழ முடிகிறதா? யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்துல யாரும் அசைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொரு கிராமமாய் ஒவ்வொரு பகுதியாய் நீங்கள் கடந்து சென்று என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம்? அவருடைய வசனத்தின்படி நாம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதே போல இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, திராணி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த தேசத்துல ஒரு நேர உணவு இல்லாம, ஒருவேளை உடை இல்லாமல், ஒருவேளை இயேசுவை அறியாமல் வாழுகிற எத்தனையோ கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? நாம் எதை செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்மால் வட இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியாக செல்ல முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை சென்றிருக்கிற ஒரு மிஷனரியை நம்ம என்ன செய்யலாம்? ஆதரிக்கலாம்.
அதே போல எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் காடுகளுக்குள்ளதாக மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு, அநேக பிள்ளைகள் உண்டு. ஒருவேளை அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை எடுத்து நம் மாதம் 1000 ரூபாய் நாம் கொடுப்போம் என்றால் அதன் மூலமாக அந்த குழந்தை நம்மை போல கல்வியறிவு பெறுவதற்கு, நாகரிகம் பெறுவதற்கு, ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய பகுதிகளிலே விற்பனை விழாக்கள் ஒருவேளை நடைபெறும் என்றால் ஒருவேளை அதில் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒருவேளை வட இந்தியாவிலே அநேக ஜனங்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு, மருத்துவ வசதி பெறுவதற்கு, நம்மை போல நாகரிகம் பெறுவதற்கு, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன? அவருடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்காக 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் நமக்கு இடத்துல கேட்கிறார். அதே போல நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் நாம் வசிக்கிற பகுதிக்காக நாம ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தை நான் அழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்திற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனத்தை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை? யாரெல்லாம் ஆண்டவரை தனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தான் செய்கிற காரியங்களில், தான் பிளான் பண்ணுகிற காரியங்களில் ஆண்டவரை முன் நிறுத்தி செய்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். அந்த தேசத்தை ஆளுகை செய்த சவுல் ராஜா எத்தனையோ முறை இவனை கொலை செய்ய வேண்டும் என்று இவனுக்கு விரோதமாக திட்டமிட்டு சதி செய்து பல வடிவங்களிலே இவனை கொலை செய்வதற்காக முயற்சி எடுக்கிறான். ஆனால் ஒரு முறை கூட சவுலால், அவனுடைய படையால் தாவீதை கொலை செய்ய முடியவில்லை. ஏன் சொல்லுகிறான்? தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு தாக்குதல் வரும் என்றால் அது எனக்கு முன்பதாக இருக்கிற என் ஆண்டவரை தாண்டி தான் என்ன செய்யும், என்னிடத்துல வரும். ஆகவே நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறான், என் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் கூட இருக்கிறார், என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலதான் ஒரு முறை அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வருகிறது. ஒருவேளை நீங்களோ நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா பயந்து இருப்போம். ஏனென்றால் சிங்கம் மனிதர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மிருகம், கொன்று போடக்கூடிய ஒரு மிருகம். ஆகவே ஒரு பயம் வந்திருக்கும். ஆனால் அவனை பாருங்கள், சாதாரணமான ஒரு ஆட்டை கொலை செய்வது போல என்ன செய்கிறான்? சிங்கத்தை அவன் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தெரியும், எனக்கு முன்பதாக என் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு முன்பதாக நிற்கிற இந்த சிங்கத்தை, இந்த எதிரியை கொன்று போடுவதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார். அவனுக்கு தெரியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கோலியாத் வந்து நின்று கெர்ச்சிக்கிறான். யாராவது என்னிடத்துல சண்டை போட முடியுமா என்று அவன் கேட்கிறான். யாராவது என்னை வெற்றி கொள்ள முடியுமா என்று கேட்கிறான். சவால் விடுகிறான். ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் வந்து அவன் ஏறக்குறைய 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு, யாராவது வீரர்கள் இருக்கிறீர்களா, என்னிடத்துல உங்களால் போட்டி போட முடியுமா, என்னை நீங்கள் மேற்கொள்ள முடியுமா என்று ஏறக்குறைய 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக நின்று சவால் விடுகிறான். அவனை பார்க்கிறார்கள், அவனுடைய உயரத்தை பார்க்கிறார்கள்,
அவனுடைய தோற்றத்தை பார்க்கிறார்கள், அவனுடைய கம்பீரமான வார்த்தைகளை மக்கள் பார்க்கிறார்கள். ஒருவரால் கூட அவனை எதிர்த்து போர் செய்வதற்கு, அவனிடத்துல சண்டை போடுவதற்கு ஒருவரால் கூட முடியவில்லை. யாரும் முன்வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த இஸ்ரவேல் அந்த இராணுவ படையே பின்வாங்கி போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாராலும் அந்த இடத்துல முன் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் தாவீது அந்த இடத்திற்கு கடந்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த இடத்துல தாவீதுக்கு தெரியும், எனக்கு முன்பதாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கோலியாத் என்று சொல்லி தெரியும். ஆனாலும் கூட அவன் யோசிக்கிறான், எனக்கு முன்பதாக கோலியாத் நின்றாலும் கோலியாத்துக்கும் எனக்கும் முன்பதாக என் ஆண்டவர் இருக்கிறார். அவனை வீழ்த்த வேண்டியது என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவனுக்கு முன்பதாக கோலியாத்தை அவன் எதிர்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன கல்லை வைத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை அவன் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்க தொழில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை கோலியாத் போன்று ஒரு பெரிய தடை அல்லது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய எதிர்ப்பு முன்பதாக வந்து நின்றாலும் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு காரியத்துல ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நம்மோடு கூட வைத்து கொண்டு நாம் செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் பயணிப்போம் என்றால் இந்த உலகத்துல ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் சிலர் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாக இவங்க மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க மாந்திரிகம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க செய்வன பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் தொழிலில் ஒரு நஷ்டம், அதனாலதான் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை என்று சொல்லி அநேகர் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் முன் வைத்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை உங்களோடு கூட நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், எந்த மந்திரமோ மாந்திரிகமோ செய்வினையோ உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக வராது, ஒன்றும் உங்களை அசைக்காது, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு காரியங்களிலே ஆண்டவரை நாம் முன் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கலாம், நீங்கள் வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை முன் வைத்து நீங்கள் செய்யுங்கள். கடைசியாக மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, வட்டிக்கு கொடாமலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வட்டிக்கு கொடாதே, பரிதானம் வாங்காதே. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் வெறுக்கிற காரியம் இன்னைக்கு வட்டிக்கு கொடுப்பது. ஏன் வட்டிக்கு கொடுக்க கூடாது? அன்பானவர்களே, இன்னைக்கு பேப்பர்ல, டிவியில நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை கடன், 2 பைசா 3 பைசா 5 பைசா அல்லது மீட்டர் வட்டி, இப்படி இன்னைக்கு அதிகமான கொள்ளை லாபத்தோடு கூடிய இந்த கடனிலால நிறைய குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் அவங்க வட்டி கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தோடு கூட யாரும் கொடுப்பதில்லை. ஐயோ, என் பணம்லாம் இப்படி வேஸ்டா போகுதே, என் உழைப்புலாம் இப்படி வீணா போகுதே என்று மனதிலே குமுறலோடு வேதனையோடு சாபமிட்டு கொண்டுதான் நினைச்சுவாங்க அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதே போல லஞ்சம் வாங்காமல், பரிதானம் வாங்காமல், ஒருவேளை இன்னைக்கு லஞ்சம் 5000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஒருவேளை லஞ்சம் ஒருவேளை கேட்கிறார்கள், நம்ம கொடுக்கிறோம் என்றால் லஞ்சம் கொடுக்கிற யாரும் சந்தோஷத்தோடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை வேதனையோடு, ஒருவேளை கசப்போடு கூட, ஒருவேளை சாபமிட்டு கொண்டே கொடுப்பாங்க. இப்படி பணம் வாங்குறாங்களே, அவங்க குடும்பம் நல்லா இருக்குமா, அவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குமா, ஆகவே சாபமிட்டு கொண்டே என்ன செய்வாங்க, இந்த பணத்தை கொடுப்பார்கள். ஒருவேளை கடன் திரும்ப அடைக்கும் பொழுது, வட்டி கொடுக்கும் போதும் சரி, அதே போல லஞ்சம் கொடுக்கும் போதும் சரி, அதுல சாபம் அதுல இணைந்திருக்கிறது, அதுல அநேகருடைய வயிற்றெரிச்சல் இணைந்திருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளை, ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன், அதே போல லஞ்சம் வாங்காதவன். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால்
இந்த உலகத்துல யாரும் நம்மை அசைக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கண்களை மூடுவோமா? அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். அவருடைய எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம டெய்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நடக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவரே, செய்தி கேட்கிறவளாக மட்டுமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்க எனக்கு நீர் கிருபை தாரும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் நடக்கணும், ஆண்டவரே நடக்கணும், ஒப்பு கொடுப்பீங்களா? அதே போல ஆண்டவரை முன்பதாக ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், அல்லது காலையிலே கடை திறக்கிற காரியமா இருக்கலாம், நீங்க ஒரு பிரயாணம் பண்றதா இருக்கலாம். அதே போல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அதே போல வட்டிக்கு கொடாதவன், லஞ்சம் வாங்காதவன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் ஒரு இடத்துல கூட ஆண்டவரே நான் லஞ்சம் வாங்காதபடி, ஆண்டவரே நான் யாருக்கும் வட்டிக்கு கொடாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அநேகர் எங்களை அசைத்து விடுவோம் என்று சொல்லி சவால் விட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஆண்டவரே, அவங்க தொழிலாக இருக்கலாம், அவங்க வேலையாக இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளையுடைய காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே அசைக்கப்படாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவரின் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே.